வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாய விலைக் கடைகளில் இன்று முதல் 6,000 ரூபாய் ரொக்கமாக விநியோகம். வெள்ள நிவாரண நிதி வழங்கும் நிகழ்வை சென்னை வேளச்சேரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடக்கி வைக்கிறார். 6,000 ரூபாய் வெள்ள நிவாரண நிதி பெற குடும்ப அட்டை இல்லாதவர்களும் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. டோக்கன் கிடைக்கப் பெறாதவர்கள் நியாய விலைக் கடைகளில் உரிய படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம் என அறிவுறுத்தல். மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் வெள்ள நிவாரணத் தொகை வழங்கப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். உயர் வருவாய் ஈட்டுவோர், வரி கட்டுபவர்கள் நியாய விலைக் கடைகளில் விண்ணப்பிக்க வேண்டாம் என்று வேண்டுகோள். ஆளுநர் ஆர்.என். ரவியை நேரில் சந்திப்பதில் பிரச்சினை இல்லை. சில சக்திகளின் கைப்பாவையாக அவர் செயல்படுகிறார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதே தமது வேண்டுகோள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். சென்னை எண்ணூர் கடற்பகுதியில் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியில் 110 படகுகள், 615 பணியாளர்கள் தீவிரம். எண்ணெய் கழிவுகளை விரைந்து அகற்றுவதில் மேலும் 2 நிறுவனங்கள் கைகோர்த்துள்ளதாக தகவல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வு முடிவு வருகின்ற ஜனவரி 12ஆம் தேதி வெளியாகிறது. 5,446 பணியிடங்களுக்கு கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி நடந்த மெயின் தேர்வு முடிவு வெளியிடப்படும் என அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் 2,300 ஏரிகள் உலக வங்கி உதவியுடன் ஆழப்படுத்தி பழைய நிலைக்கு மீட்கப்பட உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். நாடாளுமன்றத்தில் வண்ண புகை குப்பி வீசப்பட்ட சம்பவம். 6வது நபரை கைது செய்த டெல்லி சிறப்பு பிரிவு போலீசார். இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் மோதும் முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஜோஹன்ஸ்பர்கில் இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு தொடக்கம். கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும். 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6,000 ரூபாய் நிவாரணம் வழங்கும் நிகழ்வை சென்னை வேளச்சேரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடக்கி வைக்கிறார். டோக்கன் கிடைக்கப் பெற்றவர்கள் குறிப்பிட்ட தேதி, நேரத்தில் சம்பந்தப்பட்ட நியாய விலைக் கடைகளில் 6,000 ரூபாயை ரொக்கமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. டோக்கன் கிடைக்கப் பெறாதவர்கள், குடும்ப அட்டை இல்லாதவர்கள் நியாய விலைக் கடைகளில் உரிய படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இன்று தவிர்த்து மற்ற நாட்களில் காலை 9 மணி முதல் 1 மணி வரையும், பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரையும் நிவாரணத் தொகை மற்றும் படிவம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் புகார்களை தெரிவிக்க சென்னை எழிலகத்தில் கட்டுப்பாட்டு அறை செயல்படும் என்றும், நிவாரணத் தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு 1100 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிப்புக்கு உள்ளானவர்கள் அனைவருக்கும் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்பதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். உயர் வருவாய் வாங்குவோர் ரேஷன் கடையில் விண்ணப்பிக்க வேண்டாம் எனவும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் வெள்ள பாதிப்பை தமிழக அரசு சிறப்பாக கையாண்டது என மத்திய குழு அதிகாரிகள் பாராட்டியதை சான்றாக எடுத்து முதலமைச்சர் பேசி வருவது நகைப்புக்கு உரியது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதிகாரிகள் 4 பேர்த்த கூட்டிட்டு வந்து கூட திமுக எம்பியை வச்சுக்கிட்டு தண்ணியே வராத இடத்துக்கு போய் காட்டிட்டு, அவங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் போட்டு காட்டிட்டு, பேட்ச்மேட் இங்கே இருக்கிற பேட்ச்மேட் வந்து மத்திய அரசு டெபுடேஷனில் இருக்கிற பேட்ச்மேட்டு கிட்ட பேசி, இங்கே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி மத்திய அரசு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட பேசி பேட்ச்மேட்டு பேசுறதெல்லாம் இதை முதலமைச்சர் நம்புறாருன்னா இதை விட காமெடி எதுவுமே இந்தியாவில் இருக்க முடியாது. எங்கே பேரிடர் நடந்தாலும் கூட ஒரு மாண்பு, மத்திய அரசினுடைய அதிகாரிகள் மாநில அரசை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு மாண்பு, அது ஒரு டிப்ளமசி. அவங்கெல்லாம் அரசு துறையில் பணிபுரியறவங்க யாருமே வந்து முதலமைச்சர் மோசமாக பண்ணாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நல்லா இருக்கீங்கன்னு கேட்டால் நம்ம நல்லா இருக்கோமோ இல்லையோ நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். இது எல்லா வீட்டிலும் தமிழருடைய பண்பு. அதை மத்திய அரசிலிருந்து வந்த 4 அதிகாரிகள் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு வேலை செஞ்சிருக்காங்கிறது ஒரு சர்டிஃபிகேட் பத்திரமாக கையில் எடுத்துக்கொண்டு அதை வைத்து ஒரு அறிக்கையும் இன்னைக்கு எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், அவருடைய அரசு இதை கையாண்ட விதம் என்பது தவறு, மோசம். சென்னை எண்ணூர் கொசுஸ்தலை ஆற்றில் எண்ணெய் கழிவு அகற்றும் பணி 6வது நாளாக நடைபெற்றது. இந்த பணிகளில் மீனவர்கள், சிபிசிஎல் நிறுவனத்தின் ஒப்பந்த பணியாளர்கள் என 400 பேர் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை 10,000 லிட்டருக்கும் மேல் எண்ணெய் கழிவு அகற்றப்பட்டுள்ள நிலையில் கொசுஸ்தலை ஆற்றில் எண்ணெய் படலத்தின் அடர்த்தி குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
மத்திய அரசும் மாநில அரசும் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சென்னை எண்ணூரில் எண்ணெய் கழிவுகளால் பாதிக்கப்பட்ட இடத்தை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா, மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் நேரடியாக இங்கு வந்து மக்களை சந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதற்காக மத்திய அமைச்சர் எல். முருகன் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடம் பேசுவேன் என்று பிரேமலதா தெரிவித்தார். சில சக்திகளின் கைப்பாவையாக தமிழக ஆளுநர் ஆர். ரவி செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பிரபல ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஆளுநரை பலமுறை அரசு விழாக்களில் சந்தித்திருப்பதாகவும் அப்போதெல்லாம் இனிமையாகத்தான் பழகினார் என்றும் தெரிவித்துள்ளார். ஆளுநரை சந்திப்பது அல்ல பிரச்சினை என தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எதிரான சில சக்திகளின் கைப்பாவையாக செயல்படுவதை அவர் தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மலைப்பாதைகளில் நிலச்சரிவு ஏற்படுவதை நிரந்தரமாக தடுக்க மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 5 பேர் அடங்கிய வல்லுநர் குழு அமைக்கப்படும் என அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். அக்குழுவில் இந்திய தொழில்நுட்பக் கழக வல்லுநர், ஐஐடி பேராசிரியர், நெடுஞ்சாலைத்துறை ஆராய்ச்சி நிலைய இயக்குநர் மற்றும் வனத்துறை, வருவாய்த்துறை, நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் என்றார். அக்குழு ஆய்வு செய்து அளிக்கும் பரிந்துரைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நிதி ஒதுக்கி பணிகள் தொடங்கப்படும் என்றார். நமது ராணுவ வீரர்களின் சேவையால் நாட்டில் உள்ள 140 கோடி மக்கள் நிம்மதியாக வாழ்கின்றனர் என்று ஆளுநர் ஆர். ரவி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி ஐஐடி வளாகத்தில் இந்திய ராணுவத்தின் சார்பாக விஜய் திவாஸ் 2023 ராணுவ பேண்ட் காட்சி மற்றும் கலாச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆளுநர் ஆர். ரவி, 1971 இந்திய பாகிஸ்தான் போரில் பங்கேற்ற முப்படைகளின் வீரர்கள் 45 பேருக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், சிறந்த ராணுவம் இல்லை என்றால் எந்தவொரு நாடும் அமைதியாக இருக்காது என்றார். மகளிர் உரிமைத் தொகை, புதிய விண்ணப்பங்கள் மற்றும் மேல்முறையீட்டு விண்ணப்பங்கள் ஜனவரி மாதம் முதல் பெறப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். மேலும் தகுதி இருப்பவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் 2300 ஏரிகள் உலக வங்கி உதவியுடன் ஆழப்படுத்தி பழைய நிலைக்கு மீட்கப்பட உள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையில் தமிழகம் முழுவதும் 2300 ஏரிகளை உலக வங்கி உதவியுடன் ஆழப்படுத்தி பழைய நிலைக்கு மீட்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. வரும் ஆண்டில் 10% குறைவாக மாணவர் சேர்க்கை உள்ள கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழக இணைப்பு அங்கீகாரம் வழங்கப்படாது என துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் தந்தி டிவிக்கு பேட்டியளித்தவர் இதனை தெரிவித்தார். வட மாவட்டங்களில் அரசு பள்ளிகளில் அதிக அளவில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதால் புதிதாக நியமிக்கப்படும் ஆசிரியர்களை அங்கு பணியமர்த்த வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் குமரகுருபரன் பள்ளிக் கல்வி இயக்குநருக்கு அறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் காலியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். எனவே புதிய ஆசிரியர்களை நியமனம் செய்யும்போது இந்த மாவட்டங்களில் நியமனம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். குரூப் 2 முதன்மை தேர்வு முடிவுகள் ஜனவரி 12ஆம் தேதி வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. புயல், மழை காரணமாக விடைத்தாள் திருத்தும் பணிக்கு கூடுதல் காலம் எடுத்துக் கொள்ளப்பட்டிருப்பதாக தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தேர்வு முடிவுகள் தொடர்பாக பரவி வரும் வதந்திகளை தேர்வர்கள் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு முடிவுகள் விவகாரத்தில் தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் டிஎன்பிஎஸ்சி அமைப்பின் குளறுபடிகளை களைய அந்த அமைப்புக்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்ய வேண்டும் எனவும் நிலுவையில் உள்ள தேர்வு முடிவுகளை விரைவாக வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். காலி அரசு பணியிடங்களை நிரப்ப முறையான தேர்வுகால அட்டவணைகளை வெளியிட்டு அதனை ஒழுங்குடன் பின்பற்றி தேர்வுகளை நடத்திடவும் தமிழக அரசை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு 11 மாதங்களில் உண்டியல் காணிக்கையாக 1274 கோடி வந்துள்ளது. கடந்த ஜனவரி முதல் நவம்பர் மாதம் வரையிலான உண்டியல் காணிக்கை தற்போது கணக்கிடப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக ஜனவரி மாதத்தில் 123 கோடியும், குறைந்தபட்சமாக அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் 108 கோடியும் உண்டியல் காணிக்கை வந்துள்ளது. மேலும் நடப்பாண்டிற்கான உண்டியல் காணிக்கை சுமார் 1500 கோடியாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக இலங்கையிலிருந்து ராமர் பாதம் மதுரை வந்துள்ளது. 6 பேர் கொண்ட குழுவினர் பூஜிக்கப்பட்ட ராமர் பாதங்களை இலங்கையிலிருந்து மதுரை விமான நிலையம் கொண்டு வந்தனர். தொடர்ந்து உரிய மரியாதை செலுத்தப்பட்ட நிலையில் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. ராமர் பாதம் ஊர்வலமானது ராமேஸ்வரத்தில் தொடங்கி 8 மாநிலங்கள் வழியாக ஜனவரி 22ஆம் தேதி நடைபெற்ற அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தின் போது கொண்டு சேர்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தென்காசி மாவட்டம் காசி விஸ்வநாதன் கோவிலுக்கு வந்த அச்சன் கோவில் ஆபரண பெட்டியை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். கேரள மாநிலம் அச்சன் கோவிலில் உள்ள ஆபரண பெட்டியை மார்கழி மாத பூஜைக்கு முன் தென்காசிக்கு எடுத்து வந்து மீண்டும் அச்சன் கோவிலுக்கே கொண்டு செல்வது வழக்கம். அதன்படி காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வந்த ஆபரண பெட்டியை ஏராளமான பக்தர்கள் தரிசித்து வழிபாடு நடத்தினர். 2002 கலவரக்காரர்களுக்கு மோடி சரியான பாடத்தை புகட்டிய பிறகு இதுவரையில் குஜராத்தில் கலவரம் செய்ய யாரும் துணிவதில்லை என உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத் மாவட்டம் சனந்த் பகுதியில் நடைபெற்ற விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ராவில் கலந்து கொண்டு உள்துறை அமைச்சர் பேசினார். அப்போது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய 370வது சட்டப்பிரிவை சொடுக்கு போடும் நேரத்தில் மோடி நீக்கிவிட்டதாக தெரிவித்தார். 550 ஆண்டுகளாக சொந்த தேசத்தில் கூடாரத்தில் வைக்கப்பட்டிருந்த ராமருக்கு மோடி கோவிலை கட்டிவிட்டார் என புகழாரம் சூட்டினார். நாடாளுமன்றத்தில் வண்ணப் புகை குப்பி வீசப்பட்ட சம்பவத்தில் 6வது நபர் முறைப்படி கைது செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் வண்ணப் புகை குப்பி வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக சாகர் சர்மா, மனோரஞ்சன் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் லலித் ஜா மற்றும் மகேஷ் குமாவத் ஆகியோர் டெல்லி காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். இதனையடுத்து லலித் ஜா கைது செய்யப்பட்டார். மகேஷ் குமாவத்திடம் தீவிர விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அவரை டெல்லி சிறப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் அத்துமீறல் விவகாரத்தில் அரசுக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்த முதலில் தீக்குளிக்க குற்றவாளிகள் முடிவு செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. மக்களவைக்குள் குதித்த நபர்கள் தங்களது திட்டத்தை இறுதி செய்வதற்கு முன்பாக அரசுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்ய பல்வேறு வழிகளை ஆய்வு செய்தது தெரியவந்துள்ளது. குறிப்பாக தங்களது உடலில் தீயினால் பாதிக்காத ஜெல்களை பூசிக்கொண்டு தீக்குளிக்க முடிவு செய்ததாகவும் பின்னர் திட்டத்தை மாற்றிக் கொண்டதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தென்னிந்தியாதான் பாரத கலாச்சாரத்தின் கோட்டை என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சென்னை நீலாங்கரையில் நடைபெற்ற பன்னிரு திருமுறை திருவிழா மற்றும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், காசிக்கு செல்ல முடியாத பக்தர்களுக்காக தென்காசியில் காசி விஸ்வநாதர் கோவிலை பாண்டியர்கள் கட்டினர் என்றும் அவர் பேசினார். மத்திய பிரதேச காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து கமல்நாத்தை கட்சித் தலைமை நீக்கியுள்ளது. காங்கிரஸ் தலைமை வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், ஜிட்டு பதுவாரியை மத்திய பிரதேச காங்கிரஸ் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே நியமித்துள்ளார் எனவும் இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பிருந்தும் காங்கிரஸ் கட்சி தோல்வியை தழுவியது. தோல்விக்கு கமல்நாத் அடிமட்ட தொண்டர்கள் தலைவர்களோடு ஒருங்கிணைந்து செயல்படாததும், கூட்டணியில் 6 இடங்களை கேட்ட சமாஜ்வாடி கட்சியோடு கடுமையான போக்கை கொண்டிருந்ததும் காரணம் எனவும் விமர்சிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கேரள முதலமைச்சருக்கு எதிர்ப்பு கொடி காட்டிய காங்கிரஸ் இளைஞர்களை போலீசார் கண்மூடித்தனமாக தாக்கும் வீடியோக்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆலப்புழா மாவட்டத்தில் நடைபெற்ற நவகேரள சபாஷ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற கேரள முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் ஒரே பேருந்தில் சென்றனர். அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் கருப்பு கொடி காட்டினர். அவர்களை காவல்துறை மற்றும் முதலமைச்சரின் பாதுகாப்பு படையினர் கொடூரமாக தாக்கினர். இந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. குமரி, நெல்லை, தூத்துக்குடியில் கனமுதல் மிக கனமழையும், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, காரைக்காலில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது அல்லது மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் மோதும் முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஜோஹன்ஸ்பர்கில் இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரானது அண்மையில் நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்ஸ்பர்க் நகரில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாய விலைக் கடைகளில் இன்று முதல் 6000 ரூபாய் ரொக்கமாக விநியோகம். வெள்ள நிவாரண நிதி வழங்கும் நிகழ்வை சென்னை வேளச்சேரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடக்கி வைக்கிறார். 6000 ரூபாய் வெள்ள நிவாரண நிதி பெற குடும்ப அட்டை இல்லாதவர்களும் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. டோக்கன் கிடைக்கப் பெறாதவர்கள் நியாய விலைக் கடைகளில் உரிய படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம் என அறிவுறுத்தல். மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் வெள்ள நிவாரணத் தொகை வழங்கப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். உயர் வருவாய் ஈட்டுவோர், வரி கட்டுபவர்கள் நியாய விலைக் கடைகளில் விண்ணப்பிக்க வேண்டாம் என்று வேண்டுகோள். ஆளுநர் ஆர்.என். ரவியை நேரில் சந்திப்பதில் பிரச்சினை இல்லை. சில சக்திகளின் கைப்பாவையாக அவர் செயல்படுகிறார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதே தமது வேண்டுகோள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம்.
சென்னை எண்ணூர் கடற்பகுதியில் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியில் 110 படகுகள் 615 பணியாளர்கள் தீவிரம். எண்ணெய் கழிவுகளை விரைந்து அகற்றுவதில் மேலும் 2 நிறுவனங்கள் கைகோர்த்துள்ளதாக தகவல். TNPSC குரூப் 2A தேர்வு முடிவு வருகின்ற ஜனவரி 12ஆம் தேதி வெளியாகிறது. 5446 பணியிடங்களுக்கு கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி நடந்த மெயின் தேர்வு முடிவு வெளியிடப்படும் என அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் 2300 ஏரிகள் உலக வங்கி உதவியுடன் ஆழப்படுத்தி பழைய நிலைக்கு மீட்கப்பட உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். நாடாளுமன்றத்தில் வண்ண புகை குப்பி வீசப்பட்ட சம்பவம் 6வது நபரை கைது செய்த டெல்லி சிறப்பு பிரிவு போலீசார். இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் மோதும் முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஜோஹன்ஸ்பர்கில் இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு தொடக்கம். கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும். 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.